வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் புதிரை விடுவிக்க போறோம். இது ரெண்டே ரெண்டு தண்டுகளை பத்தின ஒரு கதை. என்னடா இது உலை சவால்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? வாங்க, உள்ள போய் என்னன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கதை நடக்கிற இடத்த பாத்துரலாம். இப்ப நம்ம கிட்ட A, B அப்படின்னு பேர் வச்ச ரெண்டு சிலிண்டர் ஷேப்ல இருக்கிற ராட்ஸ், அதாவது தண்டுகள் இருக்கு. ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்ப ரெண்டையும் ஒன்னா தூக்கி ஒரு சூடான உலைக்குள்ள வைக்கிறாங்க. நமக்கு இதுல தெரிஞ்ச ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, ஒரு தண்டு சூடாகிறதுக்கு சரியா 2 மணி நேரம் ஆகுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய கேள்வி இதுதான். அந்த இன்னொரு தண்டு அது இதைவிட வேகமா சூடாகுமா இல்ல மெதுவா சூடாகுமா? என்ன நினைக்கிறீங்க? வாங்க கண்டுபிடிப்போம். இந்த மர்மத்தை தீர்க்கணும்னா நாம இப்போ துப்பறியறவங்களா மாறி நமக்கு கிடைச்சிருக்கிற க்ளூஸ ஒன்னொன்னா ஆராய போறோம். பாருங்க, இந்த டேபிள் தான் நம்மளோட முக்கியமான ஆதாரம். இதுல தான் நம்மளோட 2 தண்டுகளோட குணாதிசயங்களும் வரிசையா கொடுத்திருக்காங்க. நம்ம புதிருக்கான விடை எங்கேயோ இதுக்குள்ளதான் ஒழிஞ்சிட்டு இருக்கு. சரி, இந்த நம்பர்ஸ கொஞ்சம் சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல தண்டு A, இதுதான் நம்மளோட பேஸ் லைன். இது கொஞ்சம் அகலமா இருக்கு, சூட்டை நல்லாவே கடத்துது, ஆனா கம்மியா தான் சேமிச்சு வைக்குது. அடுத்தது தண்டு B, நம்ம சேலஞ்சர். இது பார்த்தா ரொம்ப சின்னதா குறுகலா இருக்கு, சூட்டை ரொம்ப மெதுவா கடத்துது, ஆனா ஏகப்பட்ட வெப்பத்தை தனக்குள்ள சேமிச்சு வைக்குது. பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசமா இருக்கு? பொதுவா யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் சின்னதா இருந்தா அது வேகமா தானே சூடாகணும். அப்போ தண்டு B தான் ஜெயிக்கணும். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். தண்டு B அதிக வெப்பத்தை சேமிக்குது, ஆனா ரொம்ப மெதுவா கடத்துது. அப்போ எது ஜெயிக்கும்? அதோட சின்ன சைஸா இல்ல அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸா? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தை எல்லாம் தீர்க்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நாம புரிஞ்சுக்கணும். வாங்க அந்த பிசிக்ஸ அன்லாக் பண்ணலாம். இங்கதான் நமக்கான பதில் கிடைக்க போகுது. பாருங்க, ஒரு பொருள் சூடாகிறதுக்கு எவ்ளோ நேரம் ஆகுங்கிறது ஒரே ஒரு விஷயத்த பொறுத்ததில்ல. அதுக்கு பின்னாடி 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த 3க்கும் இடையில ஒரு ரகசிய உறவு இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் இந்த பரும வெப்பக்கொன்மை, அதாவது வால்யூமெட்ரிக் ஹீட் கெப்பாசிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மெட்டீரியல் எவ்ளோ சூட்ட ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சி உள்ளே வச்சுக்க முடியுங்கிறது தான் இது. இந்த கெப்பாசிட்டி அதிகமா இருந்தா அது சூடாக்குறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜியும் நிறைய நேரமும் தேவைப்படும். அவ்வளவுதான். இப்போ இந்த 3 ரூல்ஸையும் பாருங்க. ஒரு பொருள் சூடாகிற நேரம் அது எவ்வளவு வெப்பத்தை சேமிக்குதோ அந்த அளவுக்கு அதிகமாகும். சேமிப்பு ஜாஸ்தியானா நேரமும் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி அதோட சைஸ், அதாவது விட்டத்தோட ஸ்கொயருக்கு நேர் விகிதத்துல இருக்கும். சிம்பிளா சொன்னா, சைஸ் பெருசானா நேரமும் அதிகமாகும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உல்டா. அது சூட்டை எவ்வளவு வேகமா கடத்துதோ அதுக்கு எதிர் விகிதத்துல இருக்கும். அதாவது கடத்துற வேகம் அதிகமானா சூடாகிற நேரம் கம்மியாகும். அப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா நமக்கு ஒரு மாஸ்டர் ஃபார்முலா கிடைக்குது. சூடாகிற நேரம் எதுக்கு விகிதமா இருக்குன்னா, விட்டத்தோட ஸ்கொயர் பெருக்கல் வெப்பக்கோன்மை, இத வெப்ப கடத்துத்திறனால வகுத்தா வர்றதுக்கு. இந்த ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம முழு புதிரையும் தீர்க்க போற ஒரு மேஜிக் சாவி. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தியரியெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம கேஸ சால்வ் பண்ண வேண்டிய நேரம்தான் இது. ஐயையோ, கணக்கானு பயப்படாதீங்க. இது ரொம்ப சிம்பிள். நாம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல தண்டு Bக்கு ஆகிற நேரத்தை தண்டு Aவோட நேரத்தோட ஒப்பிட போறோம். ஒரு ரேஷியோ மாதிரி. 2வது ஸ்டெப், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அந்த ரேஷியோ ஃபார்முலால போட போறோம். கடைசி ஸ்டெப், அந்த ரேஷியோவோட மதிப்பை கண்டுபிடிச்சு தண்டு Aவோட நேரமான 2 மணி நேரத்தோட பெருக்குனா போதும், நமக்கு பதில் கிடைச்சிடும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு உறுதியா தெரிஞ்ச ஒரே விஷயம், தண்டு ஏவோட சென்டர் பாயிண்ட் 400 டிகிரி செல்சியஸ் சூட்ட அடைய சரியா 2 மணி நேரம் ஆச்சுங்கிறது தான். இதுதான் நம்ம கணக்கோட ஆரம்ப புள்ளி. இப்போ அந்த கடைசி முகூர்த்தம் வந்தாச்சு. எல்லா க்ளூஸையும் பார்த்துட்டோம், அதுக்கு பின்னாலே இருக்கிற சயின்ஸையும் புரிஞ்சுக்கிட்டோம். வாங்க இறுதி தீர்ப்ப கேட்கலாம். பதில் 5 மணி நேரம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். தண்டு B அதே 400 டிகிரி வெப்பநிலையை அடைய முழுசா 5 மணி நேரம் எடுத்துக்கும். அடேங்கப்பா, நாம நினைச்சதை விட இது ரொம்பவே அதிகம் இல்லையா? ஏன் தண்டு B இவ்ளோ ஸ்லோவா இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. அதோட சைஸ் 4 மடங்கு சின்னதா இருந்தது. கணக்குப்படி அது 16 மடங்கு வேகமா சூடாகி இருக்கணும். ஆனா அதோட வெப்பத்தை சேமிக்கிற திறன் 10 மடங்கு அதிகமா இருந்துச்சு பாருங்க. அது போதாதுன்னு வெப்பத்தை கடத்துற திறனும் பாதியா குறைஞ்சு போச்சு. கடைசியில என்னாச்சு? அதோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து அந்த சைஸ் அட்வான்டேஜ ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுச்சு. சுருக்கமா சொன்னா, மெட்டீரியல் தான் இங்க ஹீரோ. சரி, இப்போ நமக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு.
ஆனா போறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த ஒட்டுமொத்த ரிசல்ட்லயும் எதுக்கு பெரிய பங்கு இருந்துச்சு? அந்த தண்டு ரொம்ப சின்னதா இருந்ததுக்கா, இல்ல அதோட மெட்டீரியலுக்கு இருந்தா அந்த ஸ்பெஷல் பவர்ஸ்கா? எது ஜெயிக்க வச்சது? சைஸா இல்ல சப்ஸ்டன்ஸா? யோசிச்சு பாருங்க.